வணக்கம். இது வழக்கு. இருக்கிறது இந்த ஒரு குடிசை வீடு தான். எனக்கு இந்த குடிசை வீட்டுல 13 பேர் தங்கிடுவோம். இந்த இடத்துல செய் அந்த இடத்துல செய்யுவாங்க. சரி, இது விட்டுட்டு ஒழுங்கா இருக்கலாமே, இவங்க விடுற மாதிரியே தெரியல. என்ன ஆள் இல்லாத வீடுகளில் பட்டப்பகலில் தான் திருடுவேன் என கூறும் கௌஸ் பாஷா தன்னை ஒரு நேர்மையான திருடனாக முன்னிறுத்துவதை பார்க்கிறோம். ஆனால் இவர் யாருக்காக திருடினார்? திருடிய பணத்தை எங்கே வைத்திருக்கிறார்? சொந்த ஊரில் இவர் எப்படிப்பட்ட வீட்டில் வசிக்கிறார் தெரியுமா? வேலூருக்கு சென்றோம் நாம். கௌஸ் பாஷா என்ற கொள்ளையன் அபார்ட்மெண்ட் வாசிகளை திணறடித்த போது கௌஸ் பாஷாவுக்கு முதலாக கடிவாளம் போட்டவர் இவர்தான். முன்னாள் காவல்துறை அதிகாரியான சித்தனன் கௌஸ் பாஷாவை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். தேனாம்பேட்டையில போயஸ் கார்டன், அது மாதிரி பின்னாடி டி நகர்ல கிரிப்பா ரோடு, அந்த சைடுல உள்ளது ஜிஎன்ஜிட் ரோடு, நந்தனம் லோட்டஸ் காலனி, இந்த மாதிரி இடங்க முக்கியமான பாஷ் ஏரியாவில் எல்லாமே நிறைய பிளாட்ல திருட்டு நடக்கும். இப்பதான் போனேன், கோயிலுக்கு போனேன், வீட்டுல ஹஸ்பண்ட் எல்லாம் ஆபீஸ் போயிட்டாங்க, நான் மட்டும் தனியா இருந்தேன். இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்த பார்த்தா அரண்மனையில இருந்து பார்த்தா உடச்சு கிடக்குது. வீட்டுல பார்த்தா 30 சவரம் 40 சவரம் நகை காணும், ஜுவல்ஸுக்கு வேற முக்கியமான பொருட்கள் காணும், அல்லது வேற பணத்தை காணும்னு சொல்லுவாங்க. இப்படி கேஸ் தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லயே மோர் தென் ஒரு 7-8 கேஸ் மேல ரிப்போர்ட் ஆச்சு. எல்லா கேஸ்லயுமே ஒரு சீரீஸ் ஆஃப் கேசஸ், ஒரே மாதிரி மோடஸ் ஆபரண்டி. இந்த செய்முறை எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. பெட்லாக் உடைக்கிறது, பகல் நடக்கிறது, எல்லாமே ஒரு அடுக்குமாடி குடியிருப்புலயே நடக்கக்கூடிய வழக்குகளாக இருந்தது, திருட்டு வழக்காக இருந்தது. அப்போ 1 or 2 கேஸ்ல முதல்ல பிங்கர் பிரிண்ட் டேலியா இருந்தது. சப்ஸ்கொண்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லா கேஸ்லயும் பார்க்கும்போது மோர் தென் ஒரு 17 கேஸ் 18 கேஸ்ல பிங்கர் பிரிண்ட் ஒரே பிங்கர் பிரிண்ட் இருந்தது. எங்களுக்கு அடுத்த ஒரு ரகசிய தகவலின் பேரில் மோகன்ராஜ் அப்படின்னு ஒரு பையன், அவன் மயிலாப்பூர் காரணேஸ்வரர் கோவில் தெருவில் இருந்தாங்க. கௌஸ் பாஷாவிற்கு கைவிலங்கிட்ட காரணமாக இருந்தவர் மோகன்ராஜ் என்ற முன்னாள் திருடன் தான். அவன்தான் கௌஸ் பாஷாவின் அங்க அடையாளங்களை சித்தனனுக்கு விளக்கியவர். அண்ணா சாலையில சத்தியமூர்த்தி நகர் ஸ்லம் ஒன்று இருந்தது. இப்ப கூட பின்னாடி ஸ்லம் இருக்குது. அந்த ஸ்லம்ல தான் ஒரு வீட்டுல கௌஸ் பாஷாவும் கௌஸ் பாஷா ஒய்ஃபும் வாடகை கூடியிருந்தாங்க. ஒரு 7-8 வழக்குகளில் சம்பந்தப்பட்ட திருட்டு சொத்துக்கள்லாம் அங்க வீட்டில இருந்து கைப்பற்றினாங்க. அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க கொடுத்த கன்ஃபெஷன்ல மோர் தென் எங்களோட பிங்கர் பிரிண்ட் டேலியானது ஒரு 17 கேஸ் இருக்கும். அதுக்கு மேற்கொண்டே ஒரு 20-25 கேஸுக்கு மேல ப்ராப்பர்ட்டியில நாங்க சீஸ் பண்ணோம். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் அவன் போலீஸ் நோட்டீஸ்க்கு வர்றது, அவன் அரெஸ்ட் கைது செய்யப்பட்டதே அந்த முதல் வழக்கில் தான், தேனாம்பேட்டில தான். நான் என்னுடைய நினைவுக்கு சரியா இருக்கும், அது 1980 நினைக்கிறேன். தன்னை யாராலும் பிடிக்க முடியாது என கௌஸ் பாஷா கூறியதை சித்தன்னனிடம் சொன்னபோது புன்முறுவலை தந்தார் சித்தன்னன். பிடிக்க முடியாது அப்படின்னு இல்ல. தமிழ்நாடு போலீஸ் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல சால்வ் பண்ண முடியாத குற்றங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாடு போலீஸ் சால்வ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஸ்பீடா ஆக்ட் பண்றாங்க. ஸ்காட்லாந்து நாடு போலீஸ்க்கு அடுத்தது அங்கே தமிழ்நாடு போலீஸ் தான். டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்தியாவில் நம்பர் 1 டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி இல்ல. பட் அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லயே இருந்தனா நம்ம பிடிச்சிடலாம், எங்கேயும் பிடிச்சிடலாம். ஒரு அஃபென்ஸ் பண்ணி போலீஸ் மாட்டி வந்துட்டாங்கன்னா திருப்பி அந்த இருப்பிடத்தை மாற்றி விடுவாங்க. அவங்க ஒய்ஃப் வெள்ளூர்ல ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அவங்க ஒரு அரசியல் கட்சியில் அப்போ இருந்தாங்க அவங்க. அதனால அவங்க எங்கேயும் மாறி போறது இல்லை, அவங்களுடைய இதுல பண்ணுவாங்க. ஆனா சப்ஸ்கொண்டா இவன் எம்மா போய் அவன் அந்த ஒய்ஃபை மீட் பண்றது போறது வர்றது அப்படிமா இருந்தானே தவிர, குழந்தைகள்லாம் இருக்கு அவனுக்கு இருந்தது தவிர, அவனோட இருப்பிடத்தை மாற்றிக்கிட்டே இருந்தாலும் உடனே போலீஸ் தெரியாது. அதுக்கப்புறம் மோகன்ராஜ் மாதிரி அசோசியேட் அவனுக்கு வேண்டிய துணை உடந்தை குற்றவாளி கூட வச்சுக்கல. அவன் தனியா போறான், எங்கேயோ பண்றான், செலவழிச்சிடறான், எல்லாத்தையும் பண்ணிடுறான். அவன் இருப்பிடம் யாருக்குமே தெரியாது. சோ அது அவனோட சஸ்டைன்ட அப்படியே கண்டினியூஸா அவனை ஃபாலோ பண்ணா மட்டும்தான், மந்த்ஸ் டுகெதர் ஃபாலோ பண்ண டெடிகேட்டட் டீம் இருந்தா மட்டும்தான் அவனை அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு நாங்க போலீஸ் தள்ளப்பட்டிருந்தோம். அப்போ அந்த மாதிரி கிளவரா பண்ணுவாங்க. அவருடைய கால் வீங்கி இருக்கிறது. விரல்களுக்கிடையே ரத்தம் வழிவது அவருக்கு வலியை ஏற்படுத்தவில்லை. ஆம், கௌஸ் பாஷாவின் உடல் உணர்வுகளை மெல்ல இழந்து வருகிறது. 200 வழக்குகளை எதிர்கொண்ட போலீசாருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த கொள்ளையனின் இன்றைய நிலை இதுதான். நமக்கு வந்த இன்னொரு தகவல் என்னவென்றால், இத்தனை வீடுகளில் கொள்ளையடித்தவர் குடிசையில்தான் வாழ்கிறார் என்பது.
இதை ஊர்ஜிதப்படுத்த முடியுமா என்ற கேள்வியுடன் தான் கௌஸ் பாஷா தற்போது வசிக்கும் வேலூருக்கு சென்றோம். இந்த குடிசை வீட்டுல 13 பேர் தங்கியிருக்கிறோம். 2 பொண்ணு 2 பிள்ளைங்க, எல்லாம் 9 பேரும் பேச்சுங்க இருக்கு. இப்ப இவங்களெல்லாம் கட்டி காக்குறது எங்க மிஸ்ஸஸ் தான். அவங்க தான் எல்லாத்தையும் பாக்குறாங்க. எனக்கு இந்த டயாலிசிஸ் இப்போ வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனோடுங்க ஜிஎஸ்ல மெட்ராஸ் ஜிஎஸ்ல காட்டின அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ டயாலிசிஸ் பண்ண முடியும். இவ்வளவு உயிரை காப்பாற்றணும்னா ஒரு நாளோ இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்க டயாலிசிஸ் பண்ணி ஆகணும். அது செலவாகும் 1500 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா இந்த மாதிரி ஆகும். வாரத்துக்கு எப்படியும் ஒரு 15000 ரூபாய் ஆகும். தான் ஒரு ஏழை என்பதை வலியுறுத்துகிறார் கௌஸ் பாஷா. ஆனால் சென்னையில் சில இடங்களில் சொந்த வீடுகள் இருப்பதாக தகவல்கள் உண்டு. இதை மறுக்கிறார் கௌஸ் பாஷா. அதாவது திருடிய பணத்தை காவல்துறையினரே மீட்டுக் கொண்டு விட்டதாகவும் சில நேரம் அவர்களுக்காகவும் தனக்காகவும் திருடியதாக சொல்கிறார் கௌஸ் பாஷா. போலீஸ் ஆபீசர் கொஞ்சம் பழகத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க சொல்றது நான் செய்வேன். இந்த இடத்துல செய் அந்த இடத்துல செய்யணுவாங்க. நிறைய ஆபீசருங்க பழகம் எனக்கு, பெரிய பெரிய ஆபீசருங்க பழகம். ஓரளவுக்கு அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினே வந்தாங்க. ஹெல்ப் பண்ணினே வரும்போது சரி இது விட்டுட்டு ஒழுங்கா இருக்கலாமே, எல்லாம் பசங்களும் வளருதுங்களா அப்படின்னு சொன்னா இவங்க விடுற மாதிரியே தெரியல. என்ன விருகம்பாகத்தில் ஒரு அஃபென்ஸ் ஆச்சு. அந்த அஃபென்ஸுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ட்ரேஸ் ஆச்சு. அப்போ ஸ்பெஷல் பார்ட்டியில இவரை போடுறாங்க. லேண்ட் ஆர்டர் ஏசி இவர் ஸ்பெஷல் பார்ட்டியில போடும்போது என்னை வந்து வீட்டுல இருந்து கூப்பிட்டு வராங்க. அந்த அஃபென்ஸ் ஆனது 15 சவரம் 17 சவரம். இவன் கேட்கறது 100 சவரம் கேட்கறாங்க என்கிட்ட. ஏசி 100 சவரம் ரெக்கவரி பண்ணி கொடு, நீ கிலோ கணக்கில் ரெக்கவரி பண்ணி தர. அது பண்ணி தர சார். இப்போ விலை ஓவர் ஆகுது. இப்போ இன்னைக்கு ரேட்டு வந்து 8000 ரூபாய், அது 10000 ரூபாய் விற்குது ஒரு சவரன். 99 10,000 ரூபாய் விற்குது. எவ்வளோ சார் கொடுப்பான் கடைக்காரன்? எந்த கடைக்காரன் கொடுப்பான்? நீ மனுஷனா கொடுப்பான். நான்லாம் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இப்படியே பேசும்போது ஒரு 4 போலீஸ்காரங்களை வச்சு என் பையனை வந்து பின்னாடி கூட்டிட்டு உட்கார வச்சிட்டாங்க. இது எந்த குற்றவாளியும் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது. போலீஸ் வந்து அவன் நிறைய கேஸ் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் வந்து நிறைய சிரமப்பட்டு அவனை கைது பண்ணி வழக்குகள்லாம் போட்டு விடாங்க. அதனால பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் எல்லாருமே சொல்லக்கூடியதுதான். மேபி எங்கேயாவது ஒரு சில ஒரு லோயர் லெவல்ல உள்ள யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு இதில் அவனுக்கு சாதகம் பண்ணிருக்கலாம் அல்லது அவனை அனுகூலப்படுத்திருக்கலாம். அதே வச்சு நம்ம ஜெனரலை பொதுமைப்படுத்தி காவல்துறை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அல்லது காவல்துறை அவன் பண்ற சம்பவங்களுக்கு எல்லாத்துக்கும் உடன்பாடு கொண்டு வந்தாங்க, அதுல பங்கு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா எல்லாரும் யாருக்கும் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு சில தப்பு நடந்திருக்கலாம். பட் ஜெனரலி கௌஸ் பாஷாவை எல்லா கேஸ்லயுமே அவன் இன்வால்வ் பண்ண அத்தனை கேஸ்லயுமே அரெஸ்ட் பண்ணி போலீசார் நல்ல நடவடிக்கை எடுத்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் முழுவதும் ரெக்கவர் பண்ணி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதான் உண்மை. ஒரு குற்றவாளி சொல்வது அனைத்துமே உண்மையாகிவிடாது. 20 வருடங்களாக திருடிய கௌஸ் பாஷா கடந்த 2006ஆம் ஆண்டில் இருந்து திருடவில்லை என சத்தியம் செய்கிறார். ஆனால் தொழிலில் இருந்த காலத்தை விட தற்போதுதான் அதிக பிரச்சனையை சந்திப்பதாக குற்றம் சாட்டுகிறார் கௌஸ் பாஷா. எனக்கு வயசாயிடுச்சு, பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு கலரி விட்டான். கலரி விட்டு அவன் மேல நான் என்ன பண்ணிட்டேன், ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்தா இந்த போலீஸ் செய்தி பத்திரிகைல எல்லாம் 99 வந்தது. என்ன வந்தது, இந்த மாதிரி போலீஸ் ஆபீசரை காட்டி கொடுத்த கொள்ளையன்னு வந்தது. ஹெட்டிங் அட்டையிலே வந்தது. உள்ள வந்து மேட்ரு அந்த ஏசியுடைய போட்டோ என் போட்டோ போட்டு என்ன நடந்தது அப்படின்னு என்னை வந்து விசாரணை பண்ணாரு. நான் ஓப்பனா சொல்லிட்டேன், சார் இதுதான் நடந்தது, இந்த மாதிரிலாம் நடந்தது. அப்போ அவர்கிட்ட எனக்கு ஒரு கேஸ் இருந்தது. என்னையும் இந்த மாதிரி தான் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. போட்ட கேஸை வாபஸ் வாங்கினேன். இன்னி வரைக்கும் என் பையனை விட மாட்டேன். இப்ப நான் கம்முன்னு இருந்தாலும் என்ன யாரும் தேடின்னு வரதில்லை, என் பையனை தான் தேடின்னு வராங்க. என் பையனை தேடின்னு வரோம். இப்ப இந்த 2 குழந்தைங்க வந்துருக்குதுங்க, என் பேரனுங்க, 2 என் பேரனுங்க. கொஞ்சம் இப்ப நான் இல்லைன்னு இந்த பசங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. பகல்ல வந்து இப்பத்தி ஜனத்தொகைக்கு வந்து ஏகப்பட்ட பேர் அஃபண்டருங்க இருக்காங்க. எல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்களும் போலீஸ்காரங்க பிள்ளைங்களும் இவங்க தான் இப்ப அஃபென்ஸ் பண்றது.
பழைய ஆளுங்க யாரும் பண்றதே கிடையாது. பழைய ஆளுங்க ரெக்கார்டே இல்ல. கௌஸ் பாஷாவின் குற்றச்சாட்டுகள் கடுமையாக இருக்கின்றன. இருக்கிறது இந்த ஒரு குடிசை வீடு தான் எனக்கு. இந்த குடிசை வீட்டுல 13 பேர் தங்கியிருக்கிறோம். இந்த இடத்துல செய் அந்த இடத்துல செய்யுவாங்க. சரி, இது விட்டுட்டு ஒழுங்கா இருக்கலாமே, இவங்க விடுற மாதிரியே தெரியல. போலீசார் நினைத்தால் எதையும் சாதித்து விடுவார்கள். போலீசில் நல்லவர்களும் இருக்கிறார்கள். போலீஸ் உதவி கமிஷனர் ஒருவர்தான் எனது காதல் திருமணத்தை நடத்தி வைத்தார். என்னை என்கவுண்டர் முறையில் சுட்டுக் கொல்ல போலீசார் திட்டமிட்ட போது இன்ஸ்பெக்டர் ஒருவர்தான் என்னை காப்பாற்றினார். சென்னை போலீசில் எனக்கு தெரியாத அதிகாரிகளே இல்லை என சொல்லும் கௌஸ் பாஷா காவல்துறை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். தான் எதுவுமே செய்யாத நிலையில் வேலூரில் தன்னை ஆடு திருடியதாக வழக்கு போட்டு அசிங்கப்படுத்தி விட்டதாக ஆதங்கப்படுகிறார் கௌஸ் பாஷா. ஆட்டு கேஸ் போட்டு விட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட்டா திட்டுறாரு, என்ன இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு, டிஎஸ்பி திட்டுறாரு வேலூர்ல. ஆட்டு கேஸ் போட்டு விட்டு அவன் வந்து 1 லட்சம் வாங்கினான் என்கிட்ட. ரிப்ளிகன்ல 2012 அஃபஸ் பண்ண பாருங்க, அதுல 1 லட்சம் கொடுத்தேன். திரும்ப குழு நான் எங்க போய் கொடுக்குறது? இந்த நிலையில்தான் கடந்த வாரம் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகம் வந்து தான் துன்புறுத்தப்படுவதாகவும் சென்னை அண்ணா சாலை காவல் நிலையத்தில் தன் மீது திருட்டு வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் புகார் கூறியுள்ளார். பகல்ல திருட வந்து நான் மட்டும்தான் சொல்லுவேன். லட்சக்கணக்கான பேர் இருக்கான் திருடனுங்க. இந்த லட்சக்கணக்கில் நான் ஒருத்தனா எஃபி ட்ரேஸ் ஆயிருக்கு. கவுஸ் எஃபி ட்ரேஸ் ஆச்சுன்னா ஒரு சின்ன ஒரு துரும்பு கடிச்சாலும் போலீஸ் துருவி எடுத்துரும், நல்லா தெரியும். நான் எப்படி இந்த வியாதி வச்சுக்கின்னு நடக்க முடியாத எனக்கே இன்னொருத்தர் பாத்ரூம் கூட்டும் போறதுக்கோ சாப்பாடு ஊட்டுறதுக்கும் உட்கார வைக்கிறதுக்கும் எழுப்புறதுக்கும் காலில் செருப்பு போடுறதுக்கும் ஒரு ஆளை நான் நாடும் போது நான் எப்படி அவ்வளவு தூரம் நடக்க முடியும், எப்படி நான் அப்போஸ் பண்ண முடியும்? இந்த மாதிரி புதுசா ஒரு கேஸ் வந்த உடனே அந்த கேஸ் வந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி டிஃபென்ஸுக்காக வேண்டி தற்காக்காக வேண்டி யார் மேலே அவன் புழுதி வாரி தோற்றலாம். அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லா கேஸ்லயுமே சொல்றாங்க குற்றவாளிகள். ஈவன் ஒரு கொலை கேஸ்ல பக்கா கொலை பண்ணிருப்பான், நான் 50 சாட்சிகள் இருப்பாங்க, கண்கண்ட சாட்சிகள் இருப்பாங்க, நேரடி சாட்சிகள் இருப்பாங்க. கேஸ் போடும்போது போலீஸ் ஏமால போய் கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது கிளிஞ்சிங் எவிடன்ஸ் இருந்தா கண்டிப்பா காவல்துறை நெகிழ்கிற மேலதிகாரிகள் எல்லாம் ரொம்ப 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 நியாயமான அதிகாரிகள், மனிதமான அதிகாரிகள். அவங்க கண்டிப்பாக வெரி சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கௌஸ் பாஷாவின் மகளும் போலீசாரால் தங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் என்று வாதிடுகிறார்கள். கௌஸ் பாஷா கமிஷனர் அலுவலகத்தில் கொடுத்த மனுவுக்கு அவரை அண்ணா சாலை காவல் நிலையம் சென்று விளக்கமளிக்க கூறப்பட்டுள்ளது. கௌஸ் பாஷா தான் துன்புறுத்தப்படுவதாக கூறலாம். ஆனால் காவல்துறை தன்னை மறந்துவிட வேண்டும், தன் குற்றங்களை மறந்துவிட வேண்டும் என சொல்வது எந்த வகையிலும் நியாயமல்ல. கௌஸ் பாஷாவிடம் திருட்டு கொடுத்தவர்கள் எந்தெந்த கனவுகளில் பொருட்களை சேர்த்து வைத்திருந்தார்கள்? அதில் மகளின் படிப்பு, மகளின் திருமணம், தம்பியின் வெளிநாட்டு கனவு என எத்தனையோ இருந்திருக்கும். இவற்றையெல்லாம் சிதைத்ததை மறுப்பாரா கௌஸ் பாஷா? இத்தனை குற்றங்களை செய்த பிறகும் கௌஸ் பாஷா போன்றவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து வெளிவந்தது எப்படி என்றோ சித்தன்னனிடம். ஒரு வழக்குக்கு சப்போஸ் 3 வருடங்கள் தண்டனை உண்டு வச்சுக்கோங்களேன், 10 வழக்கு போட்டுப்போம். அதுக்கு தண்டனை கொடுக்கும் போது கன்சிக்யூட்டிவ்லயும் கொடுக்கலாம். 10 வழக்குக்கும் 3 வருஷம் 30 வருஷம் தண்டனை கொண்டு வரலாம். அமெரிக்காவில் அப்படிதான் இருக்கு. நீங்க பேப்பர் நிறைய படிச்சிருக்கீங்க. ஒரு தண்டனை அப்படின்னா இவர் 60 வருஷத்துக்கு ஜெயில் தண்டனை அப்படிம்பாங்க. கன்சிக்யூட்டிவ்லயும் போட்டுருவாங்க. ஜெயில் அப்படியே இருப்பான். ஆயுள் தண்டனைங்கிறது வேற அங்க. ஆனா தண்டனையே வந்து ஒவ்வொரு குற்றத்திற்கும் கன்சிக்யூட்டிவ், இந்த தண்டனை முடிந்த பிறகு அடுத்த தண்டனை அப்படி கன்சிக்யூட்டிவ் போடும். இங்கே ஒரு பிரிவு இருக்கு கன்கரண்ட்லி. அனைத்து தண்டனைகளையும் சேர்த்து ஒரே மாதிரி கன்கரண்ட்லி 3 வருஷம் 10 குற்றம் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு வழக்குக்கும் 3 வருஷம் கொடுக்கிறேன். இதை மொத்த ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படி போட்டு 3 வருஷம் வெளியே வருவாங்க. அந்த 3 வருஷம் பீரியடு கூட என்ன அப்படின்னா நன்னடத்தை உள்ள ஜெயில ஒழுங்கா இருந்தாங்கன்னா ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸ் உண்டு.
அது ஒரு தலைவர்கள் பிறந்த நாள்னா கொஞ்சம் ரெமிஷன் உண்டு, நன்னடத்தைக்கு ஒரு ரெமிஷன் உண்டு. 3 வருஷம் இல்லாம 2 வருஷம் 2.5 வருஷம் வெளியே வந்துருவாங்க. ஆனா ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டத்துல வந்து செக்ஷன் சட்டப்பிரிவு 75 பிரகாரம் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் தரணும். ஒரு குற்றத்தில் ஏற்கனவே சம்பந்தப்பட்டு இந்த சொத்து சம்பந்தமான ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதே ஒரு குற்றத்தை மறுபடியும் பண்ணானா அவனுக்கு அதிகப்படுத்தப்பட்ட தண்டனை தரணும் அப்படிங்கிறது சட்டம் இருக்குது. பட் மோஸ்ட்லி நீதித்துறை இதை கவனத்தில் கொள்வதில்லை. கௌஸ் பாஷாவின் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத் தந்துள்ளது. குறிப்பாக அபார்ட்மெண்ட் வாழ்க்கை முறையின் பாதுகாப்பை, நகர மக்களின் பாதுகாப்பை கேள்விக்கு மேல் கேள்வியாக துளைத்தெடுக்கிறது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. கால் டாக்ஸி அப்படிங்கிற பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய வாடகை கார் அது வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் சூழல்ல பாதுகாப்பு நடவடிக்கைகள் கருதி அந்த ஆபரேட்டர்ஸ், அதாவது அந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் நடத்துறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கையாளணும்னு சொல்லி காவல்துறை எதிர்பார்க்கிறது. இந்த கால் டாக்ஸி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சரியான ஒரு சட்டபூர்வமான அமைப்பாக செயல்படணும்னு சொல்லி காவல்துறை எதிர்பார்க்கிறது. அது தமிழகம் மட்டுமல்ல, அது இந்தியா முழுமைக்கு உள்ள மாநிலங்களிலும் சரி, யூனியன் பிரதேசங்களிலும் என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றணும்னு சொல்லி அந்தந்த மாநில காவல்துறைகள் வந்து வகுத்திருக்கின்றன, விதிகள் வகுத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில ஒரு நபரை வந்து வாடகைக்கு அந்த கார்ல வந்து ஓட்டுநராக ஒரு கம்பெனி சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த நபர் இதுக்கு முன்னாடி எங்க பணிபுரிஞ்சாரு, அவர் கொடுத்திருக்கிற ஆவணங்கள் எல்லாம் உண்மையான ஆவணங்கள் தானா, அவர் இதற்கு முன்னாடி அங்க பணியில் இருந்த பொழுதோ இல்ல அந்த உள்ளூர்ல அவர் இருந்த இடத்துல அவருடைய உறைவிடத்துல ரெசிடென்ஸ்ல வந்து இருக்கும் பொழுது அங்கு அந்த லோக்கல் காவல் நிலையத்துல ஏதேனும் புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் துல்லியமாக விசாரித்து அதன் பிறகுதான் அவங்களுக்கு வந்து பணி கொடுக்கணும்னு சொல்லி காவல்துறை எதிர்பார்க்கிறது. ஏன்னா ஏதேனும் ஒரு குற்றச்செயல் புரிஞ்சிட்டு ஒரு நபர் ஒரு போலியான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு இன்னொரு நிறுவனத்துல போய் சேர்றாரு, சேர்ந்து அதுல பயணம் செய்யக்கூடிய நபர்கள், அது ஆணோ பெண்ணோ, ஒரு தனிமையில போகும்பொழுதோ பணத்துக்காகவோ இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு குற்றச்செயலை செய்யும் பொழுது அதன் காரணமாக அந்த பாதிப்பு, பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது அந்த பொதுமக்களுக்கு. அந்த பாதிப்புங்கிறது வந்து உடல் சார்ந்த பணம் சார்ந்த பாதிப்பு மட்டும் கிடையாது, மனம் சார்ந்த பாதிப்பு. உதாரணத்திற்கு டெல்லியில நடந்த சமீபத்தில் நடந்த ஒரு பாலியல் பலாத்கார வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தனியார், அதாவது ஒரு பிரைவேட் ஒரு காரை, அந்த காரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வாகனம் வந்து பொதுமக்களுக்கு போறதுக்காக ஓட்டுறதுக்காக மீட்டர் பொருத்தப்பட்டு இயங்குகிறது. அந்த வாகனத்தில் அவங்க போறாங்க, போகும்பொழுது அவங்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு ஏற்படுகிறது, ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு புகார் கொடுக்கறாங்க. விசாரணையில் தெரிய வருது என்ன அப்படின்னா அந்த வாகன ஓட்டுநர் அவர் ஏராளமான பாலியல் ரீதியான வழக்குகள்ல வந்து சம்பந்தப்பட்டவர், அவர் சிறை தண்டனை அனுபவிச்சவர், அந்த விஷயங்களை மறைத்து விட்டு அவர் வேலையில சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறது. அதன் பிறகு சமீபத்தில் கூட சென்னை மாநகர காவல்துறையில கமிஷனர் ஜார்ஜ் அவங்க தலைமையில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது ஒரு இணையதளம் உருவாக்கப்படணும், அதாவது மெட்ராஸ் இருக்கக்கூடிய இந்த கால் டாக்ஸி ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஆபரேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இணையதளம் தயாரிச்சு அதுல ஓட்டுநருடைய புகைப்படம், அவங்க ஆவணங்கள் எல்லாம் தாக்கல் செய்யணும். ஒருவேளை ஏதாவது ஒரு ஓட்டுநர் வந்து ஒழுங்கின செயல் புரிஞ்சு அவரை அங்கிருந்து நீக்கம் செய்யறாங்க அப்படின்னா அது பற்றிய விவரங்களை அவங்க தெரிவிக்கணும். அது தவிர காவல் நிலையத்தில் வந்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஏதேனும் ஒரு நபர் ஓட்டுநர் வர்றாருன்னா அவருடைய ஆவணங்களை கொடுத்து அதற்கு உரிய தொகை ரூபாய் 1000 இல்லைன்னா 3000 ரூபாய் அதற்கு உள்ள வகைப்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் டிடி செலுத்தி போட்டோ கொடுத்து அவங்க வந்து விசாரிச்சு அது உண்மைதான், அந்த நபர் மேல எந்த பிரச்சனை இல்லைங்கிற என்ஓசி வழங்கப்பட்ட பிறகுதான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக குற்ற செயலில் ஈடுபட்ட அவங்க ஒரு குற்ற பின்னணி இருக்க நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி வாகனங்கள் ஓட்டுவது வந்து தடை செய்யறது அப்படிங்கறத வந்து போலீசார் கடைபிடிச்சு வராங்க. அதே போல எல்லா கால் டாக்ஸியும் வந்து ஜிபிஎஸ் கருதி வந்து அது பொருத்தப்படணும். ஏன்னா அந்த வாகனம் எங்கு செல்கிறது, எந்த இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, கடைசியாக அந்த வாகனம் எங்க இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆபரேட்டர்ஸ், யார் அந்த கார் தனியார் வந்து ஆபரேட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க கண்காணிப்பு பொறுப்புக்கு உள்ளாக்கப்படணும். அவங்க அதை சரியாக கண்காணிக்கணும். ஒரு கார் இருந்தால் மட்டும் பத்தாது, அது பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதை கடைபிடிக்க வேண்டும் சொல்லி அந்த ஆபரேட்டர்ஸுக்கு காவல்துறை எதிர்பார்க்கிறது. அந்த அடிப்படையில தான் அப்படி செயல்படலைங்கிற காரணத்தினாலதான் டெல்லியில வந்து அந்த எந்த பாலியல் பலாத்காரம் வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த கார் நிறுவனத்தை வந்து அவங்க தற்காலிக ஒரு தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க டெல்லி போலீசார். அந்த அடிப்படையில அது ஓட்டுநராக இருந்தாலும் சரி இல்ல அந்த வாகனமாக இருந்தாலும் சரி பயணம் செய்யக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் அது தக்க உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டியது அந்த ஆபரேட்டர்ஸ், யார் வந்து அந்த காரை நடத்துறாங்களோ அந்த டிரான்ஸ்போர்ட் நடத்துறாங்களோ அப்படிங்கறத சட்டம் எதிர்பார்க்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.